சொலவடைகள். பொம்மலாட்டம். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவுமிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம். கதை சொல்லி. பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்கொரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம். இந்த பையன்தான் நம்ம கதை நாயகன். இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்திற்கு மருந்து போட முடியுமா? அவனோடு பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிட்டாரு. அப்பா, அணை உடைஞ்சு போனா வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியா படிக்கலன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. பையன்: படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கதை சொல்லி. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டிற்கும் செம்ம பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேய்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன் கேட்கல. பையன்: போப்பா, பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கதை சொல்லி. அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. அம்மா: ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலைன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. கதை சொல்லி. அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சதாம் கழுதை, எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. பையன்: எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வர்றியா? எறும்பு: போ, உனக்குத்தான் வேலையில்லை. குடல் புழுவுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் இக்குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன். நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு. பையன்: தேனி நீ என் கூட விளையாட வர்றியா? தேனி: நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்திப்பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு, போ. பையன்: உங்க கூட்டத்தில் 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலனா என்ன குறைஞ்சா போயிடும்? தேனி: ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேனெடுக்க போகணும். கதை சொல்லி. தேனியும் போயிடுச்சு. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதிமாடு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. பையன்: மாடே, சும்மாதானே இருக்க, எங்கூட விளையாட வரியா? மாடு: என்னது, சும்மா இருக்கிறேனா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். இப்போ உனக்குத்தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை, புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல. நீ அதோ அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு. பையன்: ஆமையே, 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி எங்கே வேகமாக போயிட்டு இருக்க?
எங்க கூட விளையாட வரியா? ஆமை, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன். தவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும் வாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும். பையன், பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? ஆமை, அதிர அடிச்சா உதற விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதோ அங்க படுத்திருக்க முயல் கூட போய் விளையாடு. கதை சொல்லி. பையன் கொஞ்ச தூரத்தில் படுத்திருக்கிற முயல்கிட்ட போறான். பையன், முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கியே, வா விளையாடலாம். முயல், அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினதுனால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும். அதனால் நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்கே இருக்கிற குட்டிச்சவருக்கூட போய் விளையாடு. கதை சொல்லி. அந்த பையன் கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிச்சுன்னு நினச்சி அந்த குட்டிச்சவரு மேலே ஏறி குதிச்சு விளையாடுகிறான். அது ரொம்ப பழைய சுவர், மழையில் வேற நல்லா ஊறி இருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் பொலம்னு இடிஞ்சு விழுது. அதில் இருந்த பூச்சி, எறும்பு, வண்டி எல்லாம் வெளியில வருது. எறும்பு, அட பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதியில்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி கட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கோம். உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே. கதை சொல்லி. எறும்பு, பூச்சி எல்லாம் கோபத்தோடு அவன் கையிலே காலில் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாமல் கத்திக்கிட்டு ஓடினான். அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேருறான். பையன், அம்மா அம்மா, ஊர் உலகத்தில் எல்லோரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்துக. எனக்கு இப்போத்தான் புத்தி வந்தது. என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். கதை சொல்லி. அதற்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குகிறான். ஆளுக்கு ஒரு வேலையின்னு எல்லோருக்கும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி.